பொடி வாங்க போகிறது அந்த கடையில் தான் வந்திருக்கோம். பூச்செடிக்கு ஃபோன் பண்ணியிருக்கோம், வரேன்னு சொல்லியிருக்காங்க. பொடி மாற்றிட்டு காமிக்கிறேன். வாட்டி கேஸ் போகிறோம். எங்கன்னா திருச்சியில் போன வாட்டி தூத்துக்குடி போட்டோம்ல, அது பக்கத்து ரோடு 8 மணி இங்கே ஒரு கேஸ் போட்டுருக்கு. இங்கே போட்டிருக்கோம். இங்கே எவ்வளோ ஆயிடுச்சு தெரியல. இங்கே 44 லிட்டர் வந்துருக்கு. இங்கே கொஞ்சம் காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அங்கே 89 ரூபான்னு நினைக்கிறேன், இங்கே 88 ரூபா போட்டிருக்கு. 3919 ரூபா வந்துருக்கு. எல்லாமே சேர்த்து 44 லிட்டர் குச்சி. நெக்ஸ்ட் எங்கே போய் போகணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் அங்கே ஒரு டிவிக்கு ஃப்ளாக் பார்த்துருந்தோம். அந்த கடை கொஞ்சம் லேட் ஆச்சு ஓப்பன். போய் பார்த்தோம். ஆனால் அந்த ஸ்டாக் இல்லையா, டிவிக்கு ஃப்ளாக் மட்டும், மற்ற ஃப்ளாக்லாம் இருக்குது. நல்லா போகிற வழியில் வச்சுருக்கான்னு பார்க்கணும். கடையில் போய் ஃபோன் பண்ணி கேட்கணும். எனக்கு அது மாதிரி தான் நிறைய கடைக்கு போய் ஏமாந்துருக்கேன். அது மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரு இடத்துல கேட்டாங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் தஞ்சாவூர் போகிற வழியில் கேட்டுட்டேன். நம்ம இப்போ புதுக்கோட்டை வழியில் போகிறோம். அந்த பக்கம் இருக்கிறது பார்ப்போம். நான் கேட்குறேன், ஃபோன் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அங்கே போய் வாங்க. இங்கே 150 ரூபான்னு சொல்லுவாங்க டிவி கேட்கலாம். அதனால தான் போகணும். ஏமாண்டு தந்தோம். சரி, நெக்ஸ்ட்டு போகலாம். புதுக்கோட்டைக்கு வந்திருக்கோம். புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடையில் வாங்கி மாட்டிட்டோம். 140 ரூபா தான் கொடி டிவிக்கு. நாங்கள் கடைக்கு போய் பார்த்தோம். அந்த கொடிலாம் செத்துன்னு சொல்கிறாங்க. இதே கொடி தான் 300 ரூபான்னு சொல்லிட்டாங்க. நான் இங்கே போய் வாங்க. Start music. தண்ணி ஒருத்த படிச்சு வரான், விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமு சின்ன, வெற்றி அடைஞ்சா ஒலிக்கு சின்ன, தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. பணத்தை சேர்க்கும் இந்த அரசியலை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே. காசை வாங்கி ஒன்ன வித்துடாம வாணி, ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே. தமிழ் வாங்காமட்டே கிளி தூங்காதுடா, இந்த வெங்கை பின் வாங்காதுடா. எத்தனை மன்னனை ஒத்திக்க வச்சவன்டா. நான் தன்னந்தனியாளு, நீயாள நம்ம பாரு. கொஞ்சம் நவுந்தேன்னா இங்க 8 கோடி பேரு. நல்ல போச்சு ஸ்டேட்டு, எங்க விசில் சத்தம் கேட்டு. நல்ல பங்க போன நீ விசில் கடி ஓட்டு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கமுடியில் தான் இருக்கோம். கமுடி வந்துட்டோம். இது கமுடியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போனோம். ஒரு ஊர் மாதிரியாக இங்கே ஃபுல்லாக நிறையா இந்த குட்டி சந்துலேயே நிறையா பஸ்ஸுங்க போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 8:22 தான். அப்படி வரைக்கும் இவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம சென்னைலாம் எவ்வளோ 8:22க்கெலாம் அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். இங்கே வில்லேஜெல்லாம் அப்படி தான் இருக்குது. அதுக்கு இங்கே வீடு இருக்குது. பக்கத்துலேயே 8 மணி காடு. அங்கே ஒரு ரைஸ் மில்லு, அங்கே போஸ்ட் ஆஃபீஸ் வேறு இருக்குது இந்த குட்டி இதில். ஆனால் இங்கே தர இல்லை, இந்த தார் ரோடு அதெல்லாம் இல்லை. இது இந்த அந்த மாதிரி இருக்குமே, காடுக்குள்ளெல்லாம் போனால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குண்டா. இப்போ
இப்படி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பாம்பு வந்துடணும்னு. இப்போ இதில் நிறையா இது காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா தூக்க கலக்கத்தில் இருந்தேன். இப்போது கோவிலுக்கு வளர்ப்போம், அப்போவும் தூக்க கலக்கத்தில் இருந்தேன் சிவகங்கையில். அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சாமி இருக்க ஒரு தாரா மாதிரி இருக்கும், அதில் தான் சாமின்னு சொல்லி கும்பிடுவாங்க. அந்த கோவிலில் சின்ன வயசுலலாம் போயிருக்கேன். அந்த கோவிலுக்கு போனாங்க, வீடியோ இருக்கு, நான் மறந்துட்டேன் தூக்க கலக்கத்தில். அப்போ சில இடத்துலையும் மறந்துட்டேன், ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்தேன். ஆனால் வண்டியான இப்போ தூங்கிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். பாடிட்டு இறக்க முடியல. ஃபஸ்ட் எபிசோடு செகண்ட் எபிசோட்ஸ் குட்டி ஒன்றா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு போய் எண்ட் ஆகிடும். நாங்கள் கோவிலுக்கு போவோம், அங்கே அந்த அதில் ரெண்டு ஆகிடும். தேர்ட் எபிசோட் வரும். இதே பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு எபிசோட் போடுவேன். இது எப்போ பார்க்குறீங்க எனக்கும் தெரியல. ஆனால் இந்த வீடியோ பார்க்கும் போல ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கும், நான் ஸ்கூலில் இருந்திருப்பேன். ஆனால் 2 நாள் மட்டும் ஸ்கூல் லீவ் வந்திருக்கும் எனக்கு, ஏன்னா ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். ராமேஸ்வரம் தனுஷ்கெல்லாம் போகிறது இருக்குது, ஆனால் உங்களுக்கு காமிக்கிறேன். தனுஷ்கரில் போய் பீச்செலாம் பார்த்து ஸ்ரீலங்கா அங்கிட்டு பக்கம் தானே, அதான் காமிக்கிறேன். ராமேஸ்வரம் போய் கடலில் குளிச்சுட்டு கடலுக்குள்ளே வீடியோ எடுத்துக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கடல்லாம் தண்டவாளம் அந்த ட்ரெயின்லாம் போகல, அங்கேயும் போவோம். அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் சின்ன வயசுலலாம் ராமேஸ்வரம்னா எங்கே சொன்னாலும் ராமேஸ்வரம் போகலாம் தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அங்கே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே சுற்றி பீச் தான். எந்த கோவிலுக்கு போனாலும் மெயின் கோவிலுக்கு அதுக்கு பின்னாடி ஃபுல்லாக பீச்சாக தான் இருக்கும். ஒரு சின்ன கோவிலுக்கு பின்னாடி கூட ஒரு பீச் இருந்துச்சு நான் பார்க்கும் போல. அதை பார்த்தீங்கன்னா இந்த குருட மீன் சொல்லுவாங்க, ஆர்ட்ஸ் ஃபிஷ்ஷுன்னு. இப்படி இருக்கும். இங்கே ஃபோட்டோ காமிக்கிறேன், ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்க. அந்த மீன்லாம் நான் பார்த்தேன். அது எப்போனா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, அந்த கோயிலுக்கு போய் இந்த வீடியோ என் பண்ணிட்டு என்ன ஐட்டங்களும் வில்லடி மண்ணடி பட்டு நிக்கும் எங்க கருப்பரே, வில்லடி அம்படி தாங்கி நிக்கும் எங்க ஐயாவே, பம்ப மேளம் முழங்க ஆடும் எங்கள் சாமியே, பகை முடிச்சு நீக்க வேண்டி வருவாய் ஐயா. கருப்பரே எங்கள் காவல் தெய்வமே, உன்னை நம்பி வந்தோம் காப்பாத்து ஐயா. கருப்பரே எங்க குலசாமியே ஐயா. கருப்பரே எங்க குலசாமியே ஐயா, நீதி தேடி உன்னை வணங்கி நிற்கிறோம் ஐயா. நெஞ்சில் துணிவு தந்து நீ வந்து ஆள வேணுமே, வேட்டைக்காரன் வேஷம் போட்டு ஓடி வரணுமே. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா அரையரில் தான் இருக்கோம். நைட்டு நான் வீடியோ எடுத்தோம்ல, அரையரம் தான். அரையரம் பகலில் எப்படி நான் இங்கே காடு மாதிரி இருக்காங்க, ஆனால் அங்கே இன்னும் இருட்டாக தான் இருக்கு. இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது நம்ம கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். கோவிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவங்க ஆடெல்லாம் வெட்டினாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு
படம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வேற எங்கேயோ போவோம். மதுரைக்கு தான் போகும். நாளைக்கு மதுரைக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் நான் சொல்லியிருப்பேன், அது இந்த கோவிலுக்கு போயிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வேணாம் சொல்லிட்டு இப்போ மதுரைக்கு போயிட்டு, அது மதுரையே ஒரு நாள் ஆகிடும். ஒரு நாள் போயிட்டு புளியஞ்சோலைன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல போய் குளிச்சுட்டு ஃபால்ஸில் அப்புறம் இங்கேயும் போவோம். கரெக்டாக லீவு முடிஞ்சிச்சு, எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் அப்போ எத்தனை நாள் எக்ஸ்ட்ரா எனக்கு 2 நாள் லீவ் வருது. அதுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இப்போது பேக் பண்ணி வேறு இடத்துக்கு போய் தூங்க போகிறோம். தூங்கிட்டு நாளையிலேருந்து எபிசோட் ஆரம்பிக்கிறேன். செகண்ட் எபிசோடா தேர்ட் எபிசோடா? செகண்ட் எபிசோட் இதோட முடிஞ்சிச்சு. பாய் கைஸ். இந்த செகண்ட் எபிசோட் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய். நன்றி நன்றி நன்றி.